ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொலி. ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கிற ரீதியில் இன்றைய நாளில் இந்த ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொலி. ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், அதிகமான மக்களுக்கு இப்போ சமூக வலைத்தளங்கள் யூடியூப் டிக்டாக் திறந்தாலே இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்ஸ் அதிகமாக தாக்கப்படுறதும் அவர்கள் சம்பந்தமான நிறைய முறைப்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் போய்கொண்டிருக்குது. என்னதுக்காக அவர்கள் சின்ன பிள்ளைகளுடைய முகங்களை காட்டி கதைக்கினம், அதோட இவர்கள் பண மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள், மக்களை புலம்பெயர் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ரீதியாக பல்வேறுபட்ட நபர்களும் டிக்டாக்காக இருக்கட்டும் யூடியூப்லையும் சரி குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை மட்டும் தாக்காம எல்லா யூடியூபர்ஸும், அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற எல்லா யூடியூபர்ஸுமே இதுல அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இது யார் செய்கின்ற சூழ்ச்சியா, அவர்களால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்றது அதிகமாக நாங்கள் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த ரீதியில குறிப்பாக இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற அதிகமா பிரபலமான ஆட்கள்ல எஸ்கே கிருஷ்ணா, அடுத்ததாக டிகே கார்த்திக், இரண்டு பேருக்கு நடுவிலையும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருந்தாலும், அதாவது எஸ்கே கிருஷ்ணாவில் ஒரு ஃபன்னா கதைக்கிறது, ஆக்களோட எல்லாரோடையும் நல்ல இயல்பான பழகிறது, அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நக்கல் நையாண்டி அந்த மாதிரியான விடயங்களும் இருக்குது. அது மக்கள் ரசிச்சாங்க. அதே மாதிரி டிகே கார்த்திக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் எந்தவித அந்த குழந்தை பிள்ளைகளில் எந்தவித முகங்களும் காட்டாம பொதுவாக ஹெல்பிங் வீடியோ செய்ய எந்தவித நக்கல் நையாண்டிகள் அப்படியான எதுவுமே இல்லாம அவர் ஒரு விதமான ஒரு ஹெல்பிங் வீடியோக்கள் அதிகமாக செய்து வந்த நேரத்தில் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த செய்திகளை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அப்படி பார்த்துருந்தாலும் அப்படி ஒரு பண மோசடியில் ஈடுபட்டார். 7 கோடி 9 கோடியில் 7 கோடி 8 கோடியில் வீடு கட்டுறார். அப்படியான நிறைய கருத்துக்கள் சமூகங்களில் பரவி கொண்டு இருக்கிறது. அவர் சம்பந்தமாக ஆளுகளும் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம். அப்படி இருந்தும் சென்ற முறை அவருக்கு மீண்டும் பிணை கிடைக்கவில்லை என்றதை நிறைய பேருக்கு அவர் சார்ந்த ஆக்களுக்கு, அவர் விரும்பி பார்க்கிற புலம்பெயர் உறவு மக்களாக இருக்கட்டும், இங்க இருக்கிற மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது. என்னுடைய நிறைய பேர் எடுத்து தம்பி இந்த முறையாவது அந்த கிருஷ்ணாவுக்கு ஒரு மன்னிப்பாவது கொடுத்து அவர் ஒரு பிணை கொடுத்துருக்கலாம் என்ற ரீதியில நிறைய பேர் என்னோட காய்ச்சிருந்தாங்க. அந்த ரீதியில பார்த்தீங்கன்னு சொன்னா டிகே கார்த்திக்கு சென்ற முறை பிணை மறக்கப்பட்டிருந்தது. அவரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவருடைய குழந்தைகளை கருத்தில் கொண்டு, குழந்தைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு அவருடைய மனைவியை மட்டும் புனேல விடுவிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாழ்வெட்டு குழு சம்பவத்தில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த வாழ்வெட்டு குழு சம்பந்தப்பட்ட ஆஸ்பத்திரியில் வைத்தியசாலையில் போய் பார்க்க சென்ற நேரத்தில் அவர்கள் அங்கே போய் அவர்களை விரட்டியதாகவும் என்று கூறி அவர்களை இருவரையும் கைது செய்தாங்க. உண்மையில ஒரு வியப்பா இருந்தது. ஒரு பெண்ணையும் சேர்த்து கைது சென்றது உண்மையிலே ஒரு மக்களுக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமா இருக்கும். என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன்னு சொல்லி அப்படி நடந்த நேரத்தில் சென்ற முறை அவர்களுடைய மனைவிக்காக மனைவிக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அவருடைய குழந்தைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு கார்த்திக்கு பிணை மறுக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வழக்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தின் முன்னால இடம்பெற்று அவர் வழக்கறிஞர்கள் கடுமையாக வாதாடி அவரை பிணையில வெளிவிட்டிருக்காங்க. வாழ்வெட்டி சம்பவங்களில் ஈடுபட்டது என்ற ஒரு ரீதியில இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்றைய நாளில் அவருக்கான அந்த பிணை வழங்கப்பட்டிருந்தது. அதிகமாக கிருஷ்ணாவின் மேல 2-3 வழக்குகள் சம்பந்தமாகவும் மோசடிகள் சம்பந்தமாகவும் நடத்தைகள் சம்பந்தமாகவும் அவர் மேல வழக்குகள் நிறைய பதிவிடப்பட்டாலும் இவர் மேல தனியா ஒரே ஒரு பிரிவிங்கில், அதாவது வாழ்வெட்டு குழுவோடு இவர் இணைஞ்சிருக்க, இவரும் சம்பந்தப்பட்டிருக்க என்ற ரீதியில இவரை கைது செய்திருந்தாங்க. இன்றைய நாளில் அவருக்கான பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாக டிகே கார்த்திக்கான பிணை இன்றைய நாளில் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலே ஒரு அவருடைய வீடியோக்களை பார்க்கிறார்கள், அவருடைய சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைய நாளில் ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கட்டும், அவரை விரும்பி பார்க்கிறார்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும். அதை தாண்டி நான் சொல்ல வரதில் அவருடைய மனைவிக்கும் சரி, அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அவருடைய 3 குழந்தைகள் நினைக்கிறேன், இந்த 3 குழந்தைகளுக்கும்
அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு செய்தியை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொளி. உண்மையிலே இதுக்கு முன்னும் அந்த ஒரு குழந்தை பிள்ளைகள் அவருடைய அப்பா பற்றி காய்ச்ச ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். மேலே பார்த்து ஒரு எமோஷனலாக இருந்தது. ஒரு பொது மனிதனா நீங்கள் உங்கள்டையும் ஒரு குழந்தை பிள்ளை இருக்கும்னு சொல்லி சொன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த ரீதியில் அந்த குழந்தை பிள்ளைகள் கதைக்கின்ற உங்களுடைய அப்பா தப்பே செய்யல, லைசன்ஸ் வச்சுக்க, நீங்க லைசன்ஸ் இல்லாம எங்களுடைய அப்பா வாகனம் ஓடுறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன ரீதியிலையும் சரி அந்த ஒரு விடயத்தை நாங்கள் கூட வந்து பகிர்ந்து கொண்டோம். உண்மையிலேயே இன்றைய நாள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பா வந்துட்டார் என்று சொல்லி ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை வந்து நிறைவடைகிறேன். என்ற இது சம்பந்தமான நாங்கள் நிறைய காய்ச்சிருக்கிறோம், நிறைய வீடியோக்கள் பகிர்ந்திருக்கிறோம். அந்த ரீதியில் இந்த ஒரு பிணை கிடைத்த ஒரு சம்பவத்தை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன். இன்னொரு அழகான காணொளி வாயிலாக சந்திப்போம். மறக்காம மதுவிலக் யூடியூப் சேனலை லைக் பண்ணி பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். அனைவருக்கும் அன்பு தெரிவித்துக் கொள்ளும். இன்றைக்கு நாங்க எங்க போறோம்டா அப்பா அப்பா இல்லாத கவலை ஒருத்தருக்குமே இல்லையா. ஆனா இன்றைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு அரிஸ்குட்டி அப்பா அங்க அப்பா தப்பித்துல நினைக்கிறார். என்று சொல்லுங்க வேன். அப்பாவை பார்க்க போறோம். என்ன டி-ஷர்ட் போட்டிருக்கீங்க நீங்க? என்ன டி-ஷர்ட் போட்டிருக்கீங்க? அப்படியே வந்து தீட்டது அப்பா அப்பா இல்லாம நான் அம்மா இல்லாம ஒரு நாளும் இருந்தது. இது ரிலாக்ஸ் ஆனது. ஆனா அப்பா அப்பா வராம இருக்கிறதுக்கு எனக்கு இந்த எப்படி சொல்றது அவ்வளோ கவலையா இருக்கு, அவ்வளோ கவலையா அவ்வளோ இதா இருக்கு. அதுக்கு நான் இன்றைக்கு பார்க்க போறேன் அப்பாவை. அப்பாவுக்கு காய்ச்சல் கனவுல நான் ஒரு நாள் படுத்தேன். அப்பாவை நினைச்சுக்கொண்டு அப்ப அப்பா வந்து தட்டி இப்படி எழுப்புற மாதிரி இருந்தது. சரி நான் திருப்ப சும்மா படுத்தேன். அப்பா திருப்ப எழுப்புற மாதிரி இருந்தது. அப்புறம் நானும் அப்பா வந்துட்டு நினைச்சு நான் எழும்பினேன். ஆனா அப்பக்குள்ள அப்பா இல்லை. அப்பக்குள்ள அந்த இடத்துல அப்பாவே இல்லை. அப்பாவே இல்லை. எனக்கு இப்ப அந்த கவலைய சொல்றதுக்கே ஒரு இதா இருக்கு. ஒரு கவலையா உங்களுக்கும் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கும் இதே லைஃப் இதே உங்களுக்கும் அப்பா இருந்தா நான் பூங்காக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லா இடத்துக்கும் நான் ரசிச்சு பாக்குறது கூட்டிட்டு போவேன். இப்ப அப்பா கூட்டுக்குள்ள நினைச்சனால நான் யாருமே கூட்டிட்டு போற வழியிலங்களை கூட்டிட்டு போறது அப்பாவோட நான் கதைச்சு அப்பாவோட எல்லாம் சிரிச்சு கழிச்சு போவேன். ஆனா இப்ப எனக்கு பக்கத்துல இருந்து சிரிச்சு கரைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் இரவு அப்பா வேலை செய்வேன், இரவு லேட் பண்ணி. அதனால நான் அம்மாவோட படுப்பேன். விடியாலுமே நேரத்துக்கு போயிட்டு அப்பாவோட சொட்டு நேரம் படுத்துட்டு அப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிட்டு போயிடுவேன்.